ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நிர்மலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இது எந்த விதமான ஸ்பான்சர் வீடியோவும் கிடையாது. என்னோடய லைவில் கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க, கவிதா அப்புறமா மரியா, நீங்கள் எல்லோரும் கேட்டிருந்தீங்க ஏதாவது பியூட்டி டிப்ஸ் சொல்லுங்கள், இல்லைனா பியூட்டி ப்ராடக்ட் பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக ஒரு நல்ல ஒரு பியூட்டி ப்ராடக்டாக நான் கொண்டு வந்திருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஆயுர்வேதிக் மட்டும்தான். இதில் எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலான்றதை அவங்க கூட சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலி இதுதான் அந்த ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டோட நேம் என்னென்னா நல்பரமாதி தைலம். இதோட காஸ்ட்டுமே ரொம்ப கம்மி தான். நான் இதை அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இங்கே நம்ம திருநெல்வேலி, மதுரை அப்படி எல்லா ஊர்லேயுமே மேக்ஸிமம் இதோட பிரான்ச் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக போய் வாங்கினீங்கன்னா இதோட ப்ரைஸ் 120. அமேசானில் வாங்கினீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜஸ் வரும். ஸோ நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். நான் என்ன செல்லர்கிட்ட வாங்கினேன் அப்படிங்கிற லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா அதை வாங்கிக்கலாம். ஓகேவா? இதை நம்ம 2 வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எல்லாமே ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு மேக்ஸிமம் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது மஞ்சள் தான். நமக்கு யூஸ் பண்ணும்போதே தெரியும், இதோட கலருமே மஞ்சள் கலரில் தான் இருக்கும். ஆக்சுவலி இது ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் தான். ஓகேவா? இந்த மஞ்சள் கலர் ஒட்டி அது கலரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. இது ஃபுல் மஞ்சள் தான். இதில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன பொருட்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆலமரப்பட்டை, அரச மரப்பட்டை, அத்தி மரப்பட்டை, கடுக்காய், தாண்டிக்காய், அதுக்கப்புறமா சந்தனம், வெட்டிவேர், மஞ்சள், நெல்லிக்காய். இது கொஞ்சம் தான், எனக்கு தெரிஞ்சது மட்டும் நான் சொல்கிறேன். இது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக என்னென்னா மஞ்சளும், இது கூட நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே ப்ராடக்டில் 2 ப்ராடக்ட் இருக்குது. அதாவது நல்பரமாதி கீரை தைலம், அதில் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வெறும் நல்பரமாதி தைலமில் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் நல்பரமாதி தைலம் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். அதை பற்றின ப்ராடக்ட் ரிவ்யூ தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நல்பரமாதி கீரை தைலமும் நான் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த ப்ராடக்ட்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அந்த மஞ்சள் எல்லாமே சுற்றி அப்படியே ஒட்டியிருக்கு. நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன். ஓகே, அப்படியே ஃபுல்லாக மஞ்சள் கலரில் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், அப்ளை பண்ணும்போது தெரியுதா? ஃபுல் மஞ்சள் கலர் தான். உங்களுக்கு சரியாக கேமராவில் தெரியுதான்னு எனக்கு தெரியலை, ஆனால் நல்ல மஞ்சள் கலராக தான் இருக்கும். இதை நான் எப்போ யூஸ் பண்ணுறேன்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னு வச்சுக்கொடுமே, இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நான் 100% உங்களுக்கு சொல்கிறேன். இது நல்லா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னே சொல்லலாம். நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக ஓவர் நைட் இதை ஃபுல்லாக போட்டுட்டு கொஞ்சமாக எடுத்தால் போதும். நிறைய அமௌண்ட் எடுக்கணும்னு கிடையாது. கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா உங்கள் ஃபேஸில் கொஞ்சம் மசாஜ் பண்ணிவிட்டு தூங்கிடுங்க. காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் கடலை மாவோ இல்லைனா நார்மல் வாட்டரில் கூட வாஷ் பண்ணலாம். உங்களால் கடலை மாவு போட்டு கழுவுனிங்கன்னா கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? நல்லா கடலை மாவு போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. இதே மற்றவங்க இப்போ ஆயில் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு 1/2 hour போட்டுட்டு வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு பிம்பிள்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால சொல்கிறேன். பிம்பிள்ஸ்னால் பர்மனெண்ட் பிம்பிள்ஸ் எதுவுமே வராது. பட் சின்னதாக அந்த ஹீட்டுக்கு வரும்ல, கட்டி அதை மாதிரி வரும். பட் அதை பற்றி பயப்படலாம் தேவையில்லை. இருந்தாலும் நீங்கள் இதில் உங்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஒரு 1/2 hour மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா குங்குமாதி தைலம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட்டும் வச்சுருக்காங்க. அந்த ப்ராடக்ட்டும் அட்டகாசமாக ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் இதுக்கு எவ்வளோ ரெஸ்பாண்ட் கொடுக்குறீங்கன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக நான் அதோட ரிவ்யூவும் போடுறேன். ஏன்னா நான் அதுவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ரிவ்யூ போடுறேன். இதோட அமௌண்ட் 135 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் டேரெக்டாக போய் வாங்கினீங்கன்னா 120 தான். அமேசானில் வாங்கும்போது என்ன அமௌண்ட்டுன்னு சொல்லிவிட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் வரவே வராது. அப்புறமா என்னென்னா, நீங்கள் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் உடனே ரிசல்ட் கிடைக்கணும்னா கண்டிப்பாக கிடையவே கிடைக்காது. அப்படி ஒரு நம்பிக்கையில் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண வந்தீங்கன்னா ப்ளீஸ் வாங்க வேண்டாம். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நாள் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா ஒரு 6 months அப்படிலாம் ஆச்சுன்னா கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பட் எனக்கு ஒரு 3 weeksல தான் ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப பெரிய ரிசல்ட்டெல்லாம் இல்லை, சின்ன ரிசல்ட் கண்டிப்பாக கிடச்சிது. எனக்கு கொஞ்சம் அன்ஈவன் ஸ்கின் டோன் தான். பட் இதை யூஸ் பண்ணும்போது அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள். அப்புறமா ஸ்கின் டிசீஸ் ஏதாவது இருக்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிம்பிள், ட்ரை ஸ்கின் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின் அலர்ஜி, அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்கிறவங்க, நம்மளுக்குலாம் இந்த சைடு இருக்கனால மேக்ஸிமம் அன்ஈவன் ஸ்கின் டோன் தான் இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவன் ஸ்கின் டோன் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா
இது வந்து ஃபேஸ்க்கு மட்டும்தான் போடணுமானா அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் கை காலில் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அந்த ஆயிலை வந்து கையில் காலில் ஃபேஸ்லலாம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் குளிக்கலாம். அதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு நீங்கள் ஃபேஸில் போட்டுட்டு மசாஜ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா நீங்கள் எந்த ட்ரெஸ் போட்டாலும் அந்த ட்ரெஸ்ஸோட காலர் அந்த சைட் ஃபுல்லாமே என்ன ஆயிரும்னா ஃபுல் எல்லோ கலர் ஆயிரும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதுக்காக ஒரு ட்ரெஸ் வச்சுக்கோங்க இது போடுறதா இருந்தீங்கன்னா. ஏன்னா நீங்கள் புது நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஃபுல்லாக எல்லோ கலரில் ஆயிரும். அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணும்போதுமே ஃபேஸுமே கொஞ்சம் எல்லோ விஷயம் தெரிஞ்சிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா கொஞ்சம் அந்த எல்லோ கலர் தெரிய தான் செய்யும். ரொம்ப தெரியுமான்னு கிடையாது, பட் கொஞ்சமாக அந்த எல்லோ கலர் ஃபேஸில் தெரிய தான் செய்யும். அப்புறமா இது வந்து ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல க்ளோ கொடுக்கும். அப்புறம் முக்கியமான விஷயம் நமக்கு வந்துட்டு நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான் ஃபேஷியல் ஹேர்ஸ். அன்வான்ட் ஃபேஷியல் ஹேர்ஸ் இருந்தாலுமே இதுக்கு வந்து நல்ல சொல்யூஷன் கிடைக்கிது. ஆனால் உடனே கண்டிப்பாக கிடைக்காது. பட் இது கூட நீங்கள் வந்து குங்குமாதி தைலமும் யூஸ் பண்ணணும். நீங்கள் இதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் குங்குமாதி தைலத்தோட ரிவ்யூவுமே போடுறேன். அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதுமே போடுறேன். ஓகேவா? இப்போது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் யூஸ் பண்ணி எனக்கு என்ன பலன்றதுங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வாங்கணுன்னா கண்டிப்பாக வாங்கலாம். என்னை பொறுத்த வரைக்குமே நான் என்ன சொல்வேன்னா கண்ணை மூடிட்டு வாங்கலான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிது, எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லை. அப்படிங்கும்போது கண்டிப்பாக வாங்கலாம். நிறைய நம்ம வந்துட்டு எப்படி சொல்கிறது, நம்ம வந்து மற்ற ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சைடு எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். பட் அவங்க உடனே ரிசல்ட் கிடைக்கும். இது உடனே ரிசல்ட் கிடைக்காது, பட் பர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் என்னோடய ரிவ்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேனா இல்லையான்றதை உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன். நீங்கள் என்னென்ன ரிவ்யூ சொல்கிறீங்கன்னு, ஓகே எனக்கு என்ன ரிவ்யூ சொல்கிறீங்கிறத நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன். ஓகேவா? அப்புறமா இந்த ப்ராடக்ட் ரிவ்யூவுக்கு எனக்கு மாடலாக இருந்தது என்னோடய தம்பி தான். என்னோடய தம்பி பேர் நிதின். அவன் தான் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ மாடலாக இருந்தார். கையை காட்டுறதுக்குலாம் ஒரு மாடல் தேவையா அப்படின்னு நினைக்கலாம், பட் அவன் அதுக்காகவாது நான் பண்ணுறேக்கான்னு சொன்னான். ஸோ தேங்க்யூ நிதின், என்னோடய ப்ராடக்ட் ரிவ்யூவுக்கு மாடலாக இருந்ததுக்காக. அப்புறமா எப்பயும் சொல்கிறது தான், நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அப்புறமா நான் இன்னுமே ஃப்யூச்சரில் நல்ல ஹோம் ரெமிடிஸ் எல்லாமே போடுறேன். கண்டிப்பாக கீப் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.